வாழ் வா- வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அற்புதமான இணையவழி நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் பணிவான காலை வணக்கங்கள். இந்த சிறப்பான தினசரி நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் கோதையம்மா ரேவதியம்மா டீமிற்கும், நகிலேசையா டீமிற்கும் மற்றும் அனைத்து இந்த தினசரி நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு ஆன்மீக இனிமை. ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீக அனுபவம் என்றால் என்ன? ஆன்மீக அனுபவம் அடைய மக்கள் என்னென்ன முயற்சி செய்கிறார்கள்? ஆன்மீக அனுபவத்தின் இனிமையை அடைய மகரிஷி அவர்கள் என்னென்ன வழியை கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்று நம்ம சிந்திப்போம். முதல்ல ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆன்மீகம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆண் ஆன்மாவை பற்றிய ஒரு அறிவு. ஆன்மா என்பது நமக்குள் உள்ள ஒரு இறை சக்தியினுடைய மூலத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த அறிவு தான் ஆன்மீகம். ஆனா இப்ப ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப டிமாண்டான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. ஒரு பொருள், ஒரு விஷயம் எப்ப டிமாண்ட் அதிகமாகும்னா அதனுடைய நீடு அதிகமா இருக்கும் பொழுது டிமாண்ட் ஆகும். இப்போ ஆன்மீகத்தினுடைய நீடு அதிகமா இருக்கு. தேவைகள் பாத்தீங்கன்னா காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எது அதிகமான தேவையா இருக்குன்னா ஆன்மீகம் தான் தேவையா இருக்கு. அதாவது மக்கள் அதை தேடி ஓடி வராங்க. ஒரு முதல்ல கற்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை விஷயங்களுக்காகவே மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உணவு, உடை, வீடு, அதை நிறைவு செய்யக்குள்ளேயே ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு. அந்த நிலையெல்லாம் மாறி இப்ப சில நூற்றாண்டுகளாக பொருளாதாரத்தை தேடி மக்கள் ஓடிட்டு இருந்தாங்க. பொருள் வேணும், வேணும், புகழ் வேணும், இந்த மாதிரி அதிகாரம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மக்கள் நிறைய விருப்பப்பட்டு அதுல மகிழ்ச்சி, நிறைவு கிடைக்குமான்ட்டு நிறைய முயற்சி பண்ணாங்க. இப்ப அதெல்லாம் கிடைச்சிருச்சு. டிஜிட்டல் ரெவல்யூஷன் காரணமாக ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புகழ் ஓரளவுக்கு கிடைக்குது. நமக்கு சோஷியல் மீடியால நிறைய, ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ரெகக்னிஷன் கிடைக்குது. புலன் இன்பங்கள்ல கிடைக்குது. எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதுனால இதெல்லாமே கிடைத்தும் மக்களுக்கு ஒரு நிறைவு இல்லை, ஒரு மகிழ்ச்சி, நிலையான ஒரு மகிழ்ச்சி இல்லை. அப்ப மக்கள் வேற எதுல போனா நிறைவு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும்ட்டு தேடுறாங்க. தேடும் பொழுது அவங்க பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, சில சாமியார்களும் மகான்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலையிலும் அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்ட கூட்டமாக அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போறாங்க. கோயில்கள், புனித தலங்கள், சில மகான்களுடைய சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் குமிறாங்க. அங்க போய் அவ்வளோ பேரு குமிந்து அந்த அனுபவங்களை எல்லாம் பெறுவதற்காக முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இந்த உணர்ந்த மகான்களுடைய மடங்களுக்கு செல்றாங்க, ஆசிரமங்களுக்கு செல்றாங்க, அவங்க வாழ்ந்த இடங்களுக்கு போறாங்க, அவங்க நடத்தக்கூடிய பயிற்சி இடங்களுக்கெல்லாம் போய் நிறைய பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆழியார் அறிவு திருக்கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல் ஹவுஸ்ஃபுல், எல்லாம் நிரம்பி வழிறாங்க. ஏன்னா மக்களுக்கு இது ரொம்ப தேவை அதிகமா இருக்கு. ஆழியார் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய நல்ல அமைப்புகள் இருக்கு, அங்கேயும் நிறைய பயிற்சிகள் நடக்குது. எல்லா இடத்துலையும் லட்சக்கணக்கில் மக்கள் போறாங்க. போனா கூட இன்னும் நிறைய இதுல நிறைய பொருளாதாரம் இருப்பதாக தெரிந்து கொண்டு நிறைய போலி சாமியார்களும் உருவாயிட்டாங்க. நிறைய மதங்களை, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி மக்களை இறை அனுபவம் தருவதாக சொல்லி, இறை அனுபவம்ங்கிறது ஒரு எப்பவுமே மகிழ்ச்சி நிலை கொடுக்கறதாக சொல்லி நிறைய அவங்க பார்த்த உடனேயே அவங்களுக்கு ஒரு புனிதம் அடைவது போலவும், அவங்க காலை தொட்டாலே அவங்க முழுமை பேர் அடைவது மாதிரியும், அவங்க புருவ மையத்துல கை வைக்கும் பொழுதே குண்டலினி சக்தி எழுந்து நம்ம சில வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். அவங்க அப்படியே கை வச்ச உடனே குதிக்கிறாங்க, அப்படியே ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறாங்க, அப்படியே உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கெல்லாம் போறாங்க. இது ஒரு இறை அனுபவங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லி இந்த மாதிரி நிறைய ஏமாத்துக்கள் நடந்துட்டு இருக்கு. சித்து வேலைகள், இந்த மாதிரி சித்துக்கள்லாம் பொய்ன்னு சொல்லல. இந்த மாதிரி நிறைய மகான்கள் சித்துக்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பார்வையின் வழியாகவே ஞானத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சாமியார்கள் பண்றதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியல.
இப்ப நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய மகான்கள் வந்து அவங்க கண் கண் வழியாகவே அவங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த அவங்கள நாடி போறாங்க. இப்ப ரமண மகரிஷி பத்திலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இப்ப ரமண மகரிஷி என்பவர் வந்து அவர் நிறைய பெரிய ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுக்கல. ஆனா அவரை தேடி வெளிநாட்டுல இருந்து அத்தனை பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே எதற்காக வந்தாங்கன்னா, இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தெரிஞ்சுட்டு இவர்கிட்ட டிபேட் பண்றதுக்காகவும் நிறைய கேள்விகளோடவும் வந்தாங்க. வந்த உடனேயே அவர் வந்து அவருக்கு யாருக்கும் பதிலும் சொல்ல மாட்டாருங்களாம். அவர் போய் அங்க உட்காருன்னு சொல்லிடுவாங்களாம். அவரும் ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவரையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவரை கண்ணை மூடி உட்கார சொல்லுவாங்களாம். உட்காந்துட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வர சொல்லுவாங்களாம். வந்துட்டு இப்ப ஏதாவது கேள்வி கேட்க சொன்னா அவருக்கு கேள்விகள் எதுவுமே இல்லாத நிலைக்கு அவர் கொண்டு போயிடுவாருங்களாம். அவ்வளோ விஷயத்தையும் அவ்வளோ டவுட்ஸையும் அவர் டிபேட் பண்ண விஷயத்தை எல்லாத்துக்குமே அவர் கன்வின்சிங்கான ஆன்சரை பார்வையின் மூலமாகவே அவர் கொடுத்துருவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மகான்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய சித்துக்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க வந்து பெரும்பாலும் காசுக்காக நிறைய ஏமாத்துறதுக்கு தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆன்மீக அனுபவம் வந்து பெறுவதற்காக இப்ப ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. மேலை நாடுகள்ல தொடங்கி இப்ப இந்தியால கூட நிறைய வந்துருச்சு. இப்போ மியூசிக் மூலமாக, டான்ஸ் மூலியமாக இறை உணர்வை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்டர்ஸ் வந்து டான்ஸ் தெரப்பி மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய மியூசிக் போட்டுட்டு ஒரு நிறைய டான்ஸ் பண்றாங்க குரூப்பா. பண்ணி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணி அது ஒரு இறை உணர்வாகவும் அதுக்கு நிறைய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி எல்லாம் தெரியுது. அ இப்போ வந்து இசையின் மூலியமாகவோ, நடனத்தின் மூலியமாகவோ இறை அனுபவம் கிடைக்கலன்னு சொல்லல. கண்டிப்பாக இசையும், நடனமும் வந்து இறையினுடைய அந்த அனுபவத்தினுடைய ஒரு விஷயங்கள் தான். ஒரு நல்ல ஒரு இசையை கேட்கும் பொழுதோ, ஒரு வயலின் இசையோ, ஒரு பாடலையோ கேட்கும் பொழுதோ, நம்மை அறியாமல் ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம போறோம். நெறைய பேர் அழக்கூட செய்றாங்க. அந்த மாரியான ஒரு விஷயம் தான் இசை. அதே மாரி நடனமும் பார்த்தீங்கன்னா அப்படிதான். இப்ப நடராஜருடைய உருவமே பார்த்தீங்கன்னா, ஆனந்த தடம், காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே இந்த பிரபஞ்சமே ஆடிக்கொண்டு தான் இருக்கு. ஆனா, ஒரு டான்ஸ் ஒரு டிஸ்கோ டான்ஸ் மாரி போட்டு, அதுல ஆடி, அதுல வந்து அவங்க ஆர்ட்டிஃபிஷியலியா நெறைய சப்ஸ்டன்ஸ் வந்து குடுத்து ஆட வச்சு, அவங்கள வந்து அந்த உணர்வற்ற நிலைக்கு கொண்டு போறாங்க. அது வந்து ஒரு டெம்பரவரி தான். அது பர்மனன்ட்டா இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய மையங்களுக்கு தான் நெறைய ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இப்போ ஒரு பிக்கஸ்ட் பிசினஸ். மக்கள் வந்து அ இந்த மத்த விஷயங்கள்ல நிறைவடையல. இதுல ஏதாவது கிடைக்குமா? அப்படின்ட்டு அவங்க போறாங்க. லட்சக்கணக்குல ஸ்பெண்ட் பண்றாங்க. அத பயன்படுத்தி நெறைய சாமியார்கள் கோடிக்கணக்குல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை நெறைய நம்ம பார்க்க முடியுது. ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையாகவே அறிவியலாளர்களும், குறிப்பாக சைக்காலஜில இருக்கக்கூடியவங்களும், இந்த ஆன்மீக அனுபவம் என்பது என்ன? இது உண்மைதானா? அப்படின்ட்டு பல ஆண்டுகளாக, ஒரு 2, 3 நூற்றாண்டுகளாகவே ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அதுல முதல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டிய பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சது வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து 1902ஆம் ஆண்டு ஒரு புக் எழுதுறார். வெரைட்டிஸ் ஆஃப் ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு பல நாடுகள்ல, பல மதங்கள்ல என்ன மாதிரியான ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்குது அப்படின்ட்டு அவர் இந்தியா வராரு. ஹிந்துயிசத்த பார்க்குறாரு. ஹிந்துயிசத்துல எப்படி இந்த சாமி ஆடுறாங்க, குறி சொல்றாங்க, அதை பத்தி எல்லாம் கூட அவர் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு மதத்திலையும் என்ன மாதிரியான உணர்வு ரீதியாக அவங்க இந்த ஆன்மீக அனுபவங்களை பெறுறாங்க. அதுக்கு என்னென்ன பிராக்டிசஸ் பண்றாங்க. சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர்கள் சில மூலிகைகள எடுக்கிறாங்களாமா. ஹயாவயாஸ்கா அப்படிங்கிற மாரி ஒரு மூலிகை சொல்றாங்க. அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கஞ்சா மாதிரியான ஒரு பொருள். கஞ்சா என்பது போதை தரக்கூடிய ஒரு பொருள். பட் இந்த மூலிகையில போதை இருக்காது. ஆனா, ஒரு வகையான ஒரு மயக்க நிலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மீக நிலைக்கு இந்த மூலிகை கொண்டு போகிறதாக சொல்றாங்க. இப்போ சில மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ ஓஷோனுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மாதிரி ஒரு போதையில பேசுற மாரி ஒரு உணர்வு நமக்கு தெரியும். ஆனா, அவர் வந்து ஏதோ போதைப் பொருள் எடுத்திருக்க மாட்டாரு. அவர் அந்த ஆன்மீக இறை அனுபவத்திலிருந்து பேசுவார். அப்போ அந்த ஒரு நிலைக்கு இந்த மூலிகையும் இன்னும் நிறைய சயின்டிஸ்ட்லாம் லேப்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலன்ட்டான சப்ஸ்டன்ஸ் எடுக்கும் பொழுது,
அதை வந்து தூண்டுவதாகவும் அந்த நிலைக்கு கொண்டு போறதாகவும் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த நிலைக்கு ஆர்டிஃபிஷியலாக கொண்டு போறதுக்கான முயற்சிகள்ல நிறைய ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பா நிறைய பல்கலைக்கழகங்கள், உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அனைத்திலுமே இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டிய பத்தின ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கு. அப்ப வந்து இந்த மூலிகை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா அவங்க பர்மிஷன் எடுத்து லேப்ல இந்த மூலிகைகள குடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. நெறைய மெடிடேட்டர்ஸையும் வர சொல்றாங்க. பல ஆன்மீக அமைப்பில் இருக்கக்கூடிய சி ஒரு சீனியர் மெடிடேட்டர்ஸையும் வர சொல்லி, அவங்கள தவம் செய்து ஓதனால் அவங்க மூளையில என்னென்ன நடக்குது? குறிப்பாக இந்த ஆன்மீக அனுபவம் உடலுக்குள்ள எங்க நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, அவங்க வந்து இந்த பிரெயின்ல ப்ரீஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேல் அப்பர் பிரெயின்ல தான் ஒரு டியூப்ல ஒரு மைன்யூட்டான டியூப்ல எலக்ட்ரான்ஸ் வந்து அதிக அளவுல போய் மோதி சரிந்து விழும் பொழுது, அந்த ஆன்மீக அனுபவம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க எஃப்எம்ஆர்ஐ வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எம்ஆர்ஐ மாதிரி எஃப்எம்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு பிரெயின்ல நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து மேப் பண்றாங்க. அப்ப அந்த அனுபவம் அந்த பெர்சனுக்கு நடக்கும்போது பிரெயின்ல என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, அவங்க இந்த ஸ்பாட் அதுக்கு வந்து காட் ஸ்பாட்ன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, அவங்களுக்கு அந்த இறை அனுபவம் கிடைப்பதாகவும், அதுக்கு இப்போ நெறைய காட் ஹெல்மெட் மாரிலாம் கூட வந்திருக்கு. அந்த ஹெல்மெட்ட நீங்க தலையில போட்டீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அந்த காட் ஸ்பாட்ட தூண்டி, உங்களுக்கு அந்த இறை உணர்வ குடுப்பதாகலாம் சொல்றாங்க. இந்த மாரி நெறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தவம் செய்வதன் மூலமாக அந்த ஸ்பாட்ட தூண்டப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அந்த ஸ்பாட்ட தூண்டுறதுக்கு இயற்கையா அந்த ஹயாவயஸ்காங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் நெறைய பயோ கெமிக்கல்ஸ், சிந்தெடிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு நெறைய சப்ஸ்டன்ஸ அவங்க வந்து லேப்ல இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. இது உருவாக்குறதுனால என்னன்னா, இப்ப சைக்காட்டிக் டிஸார்டருக்கு இது ஒரு மருந்தாகவும் இருக்கு. இப்போ மனநோய் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லைங்களா? அப்ப அந்த மனநோய்க்கான மருந்தாக இதுதான் சொல்றாங்க. அவங்க சைக்காலஜிஸ்ட்டே வந்து மைண்ட்ஃபுல்னஸ் தான் வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாத்துக்கும் போக முடியாது. அதற்காக அந்த ஸ்பாட்ட தூண்டக்கூடிய சிந்தெடிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குறிப்பாக இந்த பிஹேவியரல் ப்ராப்ளம், இந்த நடத்தை சார்ந்த பிரச்சனைகள், ஃபோபியா, மேனியா, ஸ்கிசோஃப்ரெனியா இந்த மாரி பைபோலார் டிசீஸ் இந்த மாரி நெறைய டிசீஸ்க்கு இந்த மாரி சப்ஸ்டன்ஸ வந்து மருந்தாக குடுக்குறாங்க. குடுத்து அந்த ஸ்பாட்ட வந்து ஓப்பன் பண்றாங்க. இப்ப வந்து அந்த ஏ ரீஜன், பி ரீஜன் பிரிக்கிறாங்க பிரெயின்ல. அப்ப அந்த ஏ ரீஜன்ங்கும்போது நம்ம இந்த உலகியல் சார்ந்த வாழ்க்கைகள், இந்த இன்பம், துன்பம் இந்த மாரியான ஒரு வாழ்க்கையில தான் மனிதன் இருக்கிறான். அதை கடந்து அந்த பி ரீஜனுடைய கதவுகள் திறக்கப்படும் பொழுது, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப்ல என்டர் பொழுது, நெறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் நடக்குது. நடத்தையில அவங்க பெரிய பேராசைப்படுறதில்ல, ஏமாத்துறதில்ல, நற்குணங்களோட இருக்கிறாங்க. அ அதாவது தன்னுடைய சிந்தனைகள் வந்து சுயநலம் சார்ந்தது இல்லாம, அனைவருக்கும் பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும்ங்கிற குணமெல்லாம் மாறுறதாக சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த ரீஜன தூண்டுறதுக்காக நெறைய மெடிசின்ஸு, இந்த மாரி ட்ரக்ஸு, எல்எஸ்டி இந்த மாரி அ சைக்காட் சைக்கடெலிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அவங்க நெறையா கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து ஒரு வகையில அந்த ரீஜன்லாம் தூண்டி பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்தா கூட, அதுலமே சில மெடிசின்ஸ்லாம் வந்து ஹைலி சைட் எஃபெக்டிவ். அது வந்து டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணாம எங்கேயுமே தரமாட்டாங்க. ஆனா வந்து இப்போ பொதுவா ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ரொம்ப அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்காகவும், அந்த டிப்ரஷன்ல இருந்து கம்மியாகறதுக்காகவும் பொதுவா எடுக்குறாங்க. நெறைய பேரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மென்ட்டுக்காகவும் நெறைய அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறதாக கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாரி நெறைய ட்ரக்ஸ் மூலமாகவும் தூண்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்ப ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லாம ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மளுடைய மகான்களும், ஞானிகளும் இந்த காட் ஸ்பாட்ட தூண்டி பல இயற்கை ரகசியங்களை எல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பாட்டின் மூலமாக அவங்க வந்து இந்த ஸ்பாட்ட தூண்டி அந்த ஒரு இறை அனுபவத்திற்குள்ள எப்பவுமே நிலைத்து நின்றுக்கிறாங்க. அந்த பல விஷயங்கள் இருக்கிறதாக நம்ம நெறைய பார்க்குறோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூட நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இறை அனுபவங்கள் அவருக்கு இறை உருவங்கள் கிடைச்சிருக்கு. ஒலிகள் கிடைச்சிருக்கு. அவரு அத 1 மாத மௌனம் இருக்கும் பொழுது, அவர் உடலுக்குள் ஓடக்கூடிய அந்த ரத்தம், காற்றினுடைய சத்தங்கள்லாம் கேட்டதாக கூட நெறைய பாடல்கள்லாம் குடுத்திருக்காங்க.
அதே மாதிரி தான் ஒவ்வொரு மகரிஷி மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆன்மீக தலைவர்களும் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில, குறிப்பாக அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட் எல்லாருமே இத வந்து உணர்ந்திருக்காங்க. நெறைய உணர்ந்தவங்க வந்து பதிவு செய்யல. குறிப்பாக சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இத வெளியில சொன்னா, அவங்க ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து இது வந்து மொழிகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த உணர்வு நிலையானது. இப்ப இந்த விஷுவல்ஸ் தெரியுது, சவுண்ட் இந்த அசரீரி கேட்கிறது, ஒரு ஸ்மெல் உணர்றதெல்லாம் வந்து பிசிக்கலா நடக்காது. இது இல்லாத ஒரு விஷயத்த உணர்ந்து சொல்லும் பொழுது, அவங்கலாம் ஏதோ ஒரு பைத்தியம் முடிச்ச மாரி தான் அவங்க அறிவியல் உலகம் பார்க்கும்ன்ட்டு அவங்க வெளியில சொல்லாமயே இருந்திருக்காங்க. இப்போ செயின்ட் பால் புனித ஜார்ஜ் அவருக்கு வந்து அவரு ஒரு பயணம் போகும்போது டமஸ்கஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒளி அவருக்கு தெரிஞ்சதாகலாம் பதிவு பண்றாங்க. அதே மாரி மதர் தெரேசாக்கு இந்த மாரி உருவங்கள், மாதாவுடைய உருவங்கள் தெரிஞ்சதாக சொல்றாங்க. அந்த மாரி தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம். விவேகானந்தர், ரமணர், வள்ளலார் இந்த மாரி ஒவ்வொரு மகான்களுமே இந்த இறை தரிசனத்தையும், இறை உணர்வையும் அவங்க பெற்றிருக்கிறதாக பதிவு பண்றாங்க. சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா, கார்ல் யூங் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட். அவரு சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய ஒரு சிஷ்யன். அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய விஷனரி ஹாலுசினேஷன், விஷுவல்ஸ் நெறைய இமேஜஸ் அவர் வந்து உணர்ந்திருக்கிறாரு. ஆனா, இத வெளியில சொன்னா, என்னடா நம்ம ஒரு சயின்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இத வெளியில சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லிருவாங்கன்ட்டு, அத வந்து அவரு ரகசியமா ஒவ்வொரு நேரங்களும் அவருக்கு தெரியக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாம் வரைஞ்சு மறைமுகமா அவர் வச்சுட்டு அவர் இறந்துட்டாரு. இறந்துட்டு அவருடைய ரூம்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது, அவரு இதெல்லாம் எழுதியிருக்காரு. இந்த உருவங்கள் எனக்கு என்ன நிலையில கிடைச்சது, ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, இந்த மாரி விஷுவல்ஸ்லாம் எனக்கு தோணுச்சுன்ட்டு, அதெல்லாம் பதிவு பண்ணி, இதெல்லாம் எழுதி வச்சுட்டு அவர் இறந்திருக்காரு. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு அறிவியல் அந்த அ தீட்டா அந்த டெல்டா இல்ல தீட்டாக்கு போகும்பொழுதே, அவங்களுக்கு இந்த மாரி ஹாலசினேஷன் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள தெரிய வருது. அப்ப அந்த டெல்டா ஸ்டேட்டுக்கு போகும்போது, அதுவும் மற்ற நிலை, இறைநிலை. அதோடு ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாமே வந்து தவத்தின் மூலமாக சாத்தியம். நீங்க போய் இவ்ளோ ஆராய்ச்சி பண்ணி, இவ்ளோ இதெல்லாம் பண்ணி சப்ஸ்டன்ஸ்லாம் எடுத்து இதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேணான்ட்டு தான் சாமிஜி வந்து ரொம்ப எளிமையாக எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வழிய நமக்கு காமிச்சிருக்காங்க. மகரிஷி வந்து வாழ்க்கை மலர்கள்ல இந்த இறை அனுபவமானது ஒவ்வொருவருக்குமே கிடைக்க வேண்டும். இத கிடைக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயத்த வந்து நமக்கு அந்த நூல்ல நமக்கு குடுக்குறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடல் அமைப்பை பற்றிய ஒரு தெளிவான அறிவு. இந்த உடல் அப்படிங்கிற இந்த உடல வச்சு தான் வாழ்றோம். ஆனா, எத்தன மனிதர்களுக்கு இந்த உடலுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள பத்தி தெரியும்? தெரியாது. அதனுடைய மதிப்பு, அது எப்படி இயங்குது? அத எப்படி நம்ம பேணி காக்க வேண்டும்? அப்படிங்கிற ஒரு அறிவை ஒவ்வொருவரும் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க, முதல் விஷயமாக. அடுத்தது வந்து உயிர். உயிர் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நம்ம மகரிஷிகளுடைய பயிற்சி எடுத்தங்காட்டி நம்ம அது எப்படிங்கிறது தெரியும். ஆனா பொது சமூகத்துக்கு போய் உயிர்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அது எப்படி இயங்குதுன்னு தெரியாது. அதனுடைய இயற்கை சீர்மை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஒவ்வொருவருமே உயிரை பற்றி அது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 3வதாக இந்த உடலுக்குள்ளாக உயிர் ஓடுவதால் ஏற்படக்கூடிய ஒரு பக்க விளைவு தான் ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தத்தினுடைய மதிப்பையும் ஒவ்வொருத்தரும் உணரணும். அந்த ஜீவகாந்தம் தான் நம்ம உடலை இயக்குது. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் இந்த நிலைகளுக்கு அந்த ஜீவகாந்தம் தான் காரணம். நம்மளுடைய உடல் இயக்கம், மன இயக்கம், புலன் இயக்கம் எல்லாத்தையும் இதுதான் நிர்வகிக்குது அப்படிங்கிற ஒரு அறிவு ஒவ்வொருவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதி நிலையில இருப்பாக இருந்த அந்த அருட்பேராற்றல், அந்த பேரறிவு வந்து பரிணாமத்தில் சிற்றறிவாக நமக்குள்ளாக ஆன்மாவாக வந்த வரைக்கும் உள்ள அந்த பரிணாம சரித்திரம், அந்த உயிரின தன்மாற்றம் எப்படி வந்தது என்ற ஒரு முழுமை நிலையை ஒவ்வொரு மக்களும் உணர வேண்டும் அப்படிங்கிறத உணர செய்ய வேண்டும் அப்படின்ட்டு 4வது விஷயமாக கொடுக்குறாங்க. அடுத்தது 5வதாக என்ன சொல்றாங்க? இந்த பேரியக்க மண்டலத்தில் இருப்பு நிலையோடு பரமா பரமாக உள்ள அந்த விஷயம் வந்து விரிவலையாக, வான்காந்தமாக அனைத்து எல்லா இயக்கங்களுக்கும் இருப்பதாகும். இயக்கங்களையும் துல்லியமாக நடத்துகின்றது என்ற சீரிய நீதியை சிந்தனையால் ஒவ்வொருவரும் உணரச் செய்ய வேண்டும்ங்கிறாங்க. அந்த துல்லிய சமதள சீர்மைப்படி அந்த வான்காந்தம், அந்த இறை ஆற்றல், அந்த பேரறிவு ஒவ்வொன்றையும் துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா,
யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டோம், அவமானப்படுத்த மாட்டோம், கேவலப்படுத்த மாட்டோம். நமக்குள்ள நிறைய மாற்றங்கள், அந்த மன மாற்றமானது மன தூய்மை நிகழும். மன தூய்மை நிகழ்ந்தால் என்ன நடக்கும்? நமக்கு நல்ல இந்த பயிற்சிகள்ல ஈடுபாடு, தொண்டில் ஈடுபாடு, அறநெறிகளில் ஈடுபாடு நமக்கு வரும். அப்ப அந்த செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு நல்ல தவம் சித்திக்கும். நல்ல அந்த துரியாதீதம் வர வேண்டும் என்றால் என்ன சொல்றாங்க? வினை தூய்மையும், மன தூய்மையும் முக்கியம்ங்கிறாங்க. இந்த வினை தூய்மை அடையாமல், மன தூய்மை அடையாமல் நீங்க துரியாதீத தவம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அடையும் பொழுது இந்த இயற்கையுடைய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் பொழுது நல்ல ஆழ்ந்த தவம் செய்ய முடியும். அந்த ஆழ்ந்த தவத்தில் இந்த இறை அனுபவத்தை நாம் ஒவ்வொருவருமே உணர முடியும், ஒவ்வொருவருமே உணர வேண்டும் என்றுதான் மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி இந்த நூல்ல நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆகவே நம்ம அனைவருமே மகரிஷியினுடைய சீடர்கள். இந்த பயிற்சியை முறையாக, முழுமையாக நம்ம செய்து இந்த வேதாத்திரியம் என்ற பொக்கிஷத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல ஒரு தொண்டாற்றி நாமும் இந்த பயிற்சியை செய்து அந்த பயிற்சியின் விளைவாக இந்த இறை அனுபவத்தை நாம் ஒவ்வொருவருமே பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.